அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் எஸ்ஐ கொலை தொடர்பாக தலைமறைவானவர்களை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் எஸ்ஐ சண்முகவேல் கொலை தொடர்பாக தற்பொழுது 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அவரை வெட்டியதாக கூறப்படும் மணிகண்டன் மற்றும் அவருடைய தந்தை சகோதரரும் தலைமறைவாகி இருப்பதால் தனிப்படை தொடர்ந்து அவர்களை தேடும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதி. பூபதி, இந்த சம்பவம் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து போலீசார் தரப்புல என்னென்ன துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க? வணக்கம் கௌதமி. அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த மடத்துக்குளம் அந்த பகுதியில் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக அதாவது இரவு நேரத்தில் பணியில் இருந்த காவல் உதவி அதாவது சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் உடன் சென்ற ஆயுதப்படை காவலர் இருவருமே அந்த சம்பவ இடத்திற்கு சென்ற நிலையில் அங்கு பேச்சுவார்த்தை அதாவது அந்த பிரச்சனையில் ஈடுபட்டவர்களை விலக்கிவிட்டு அவர்கள் பெயர் மற்றும் ஒரு அனைத்தையும் வாங்கி கொண்டு பின் கிளம்பும் பொழுதுதான் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக அந்த இடத்தில் மணிகண்டன், மூர்த்தி, தங்கபாண்டி ஆகிய 3 பேர் அங்கு இருந்த சூழ்நிலையில் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்த 3 பேருமே தற்பொழுது தலைமறைவாக உள்ள நிலையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக அதாவது மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தோட்டத்தில் பணியாற்றி வந்தவர்கள் இது போன்ற காவலரையே வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அதாவது மேற்கு மண்டல காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் தொடர்ந்து அந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பூபதி.